Welcome students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷார்ட் ட்ரிக் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போகிற சாப்டர் கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷன் சொல்கிறது கிளாஸ் 11ல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர், ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சாப்டர்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து ஜேஇலையும் சரி நீட்லேயும் சரி நிறைய தடவை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் கேட்குற கொஸ்டினை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல் பாயிண்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நல் பாயிண்ட்னா என்ன? There is a point between two masses where the net force will be 0. For example, இந்த மாதிரி ரெண்டு டிஃபரண்ட்டான மாசஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டு டிஃபரண்ட்டான மாசஸ் இருக்குது. இந்த ரெண்டு மாசஸ்க்கு நடுவில் எக்ஸாக்டாக சென்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த ரெண்டு மாசஸ்க்கு நடுவில் ஒரு இடத்துல உங்களுடைய நெட் ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டாக 0 ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ராப்பரான மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னா, பேசிக்காக நான் இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பேன். எதை வச்சு? F is equal to G into M1 M2 divided by ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே ஸ்மால் டி ஸ்கொயர்னு வரும். ஓகே, திஸ் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். ஆனால் இங்கே சென்டரில் எனக்கு நெட் ஃபோர்ஸ் வேணும்னும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், நடுவில் ஒரு யூனிட் மாஸ் வைப்பேன். அந்த யூனிட் மாஸ்க்கு மேலே நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த நெட் ஃபோர்ஸை 0 ஆக்கி மொத்த ஈக்குவேஷனையும் ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக நம்ம ஆன்சர் கொண்டு வருவோம். இதுதான் நம்மளுடைய ஜென்ரலான சால்விங் மெத்தட். அது நிறைய புக்ஸில் இருக்குது, நிறைய டீச்சர்ஸ் அதை டீச் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கிள் ஃபார்முலா தட் வில் டைரக்ட்லி டேக் யூ டு தி ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் இப்படி தான் இருக்குது. ஃபைண்ட் த நல் பாயிண்ட் ஃபார் அ பர்டிகுலர் சிஸ்டம் and what will be the distance of that null point from the mass m1? இதுதான் என்னுடைய கேள்வி. What is the distance of that null point from the mass m1? உடனே நான் என்ன பண்ணிடுவேன், x is equal to எந்த மாஸ்ல இருந்து என்னுடைய நல் பாயிண்ட் டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்களோ அந்த மாஸ் உங்களுடைய நியூமரேட்டரில் வரணும். ஓகே, ரூட் m1 divided by root m1 plus root m2. புரியுதா? எந்த மாஸ்ல இருந்து உங்களுடைய நல் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த மாஸ் உங்களுடைய நியூமரேட்டரில் வரணும், டிவைடட் பை ரூட் ஆஃப் த டோட்டல் மாசஸ். ஓகேவா? ரூட் m1 ப்ளஸ் ரூட் m2. ஓகே, இப்போ நீங்கள் உடனே என்கிட்ட கேட்கலாம், சார் இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷனே இடிக்குதே, மேலே மாஸுடைய டைமென்ஷன் இருக்குது, கீழே மாஸுடைய டைமென்ஷன் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸுடைய டைமென்ஷன் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே டைமென்ஷன் மிஸ் மேட்ச் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். இன்னும் நம்ம ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகலை. இங்கே த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் m1 அண்ட் m2 போடணும். புரியுதா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். லிசன், m1ல இருந்து நல் பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் அவங்க கேட்டதுனால ரூட் m1 மேலே இருக்குது. இதே m2ல இருந்து நல் பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரூட் m2ங்கிறது மேலே வந்திருக்கணும். திஸ் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வென் த நல் பாயிண்ட் இஸ் பீங் ஆஸ்ட் ஃப்ரம் m1 அண்ட் வென் இட் இஸ் ஆஸ்ட் ஃப்ரம் m2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் பர்டிகுலர் ஃபார்முலா இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா d மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதை d மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இதை எடுக்கும் பட்சத்தில் d மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் m2 into d divided by root m1 plus root m2 it is. Root m1 plus root m2 it is. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும், we will directly find the answer.
ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டுறேன் எப்படி இந்த ஃபார்முலாவை அங்கே டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ now the question goes like, if the distance between the center of earth and moon is d, so இப்போ earthக்கும் moonக்கும் நடுவில் இருக்கிற distance என்ன, capital D, and the mass of the earth is 81 times the mass of the moon. ஸோ இப்போ இதை எழுதும்போது கரெக்டாக எழுதணும். mass of the earth is 81 times the mass of the moon. Okay, then what distance from the center of the earth the gravitational force becomes 0. ஸோ இப்போ அதே மாதிரியான நல் பாயிண்ட் ப்ராப்ளம் தான் இது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா earth இருக்கு, கேபிட்டல் D டிஸ்டன்ஸில் மூணு இருக்குது, earth இருக்கு, அதிலிருந்து கேபிட்டல் D டிஸ்டன்ஸில் உங்களுடைய மூணு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா then at what distance from the center of the earth, earthலேருந்து எவ்வளோ தூரத்தில் என்ன கேட்டிருக்காங்க, the gravitational force will be 0. ஸோ gravitational force எந்த பாயிண்டில் 0 ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நல் பாயிண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ இப்போ உங்களுடைய earthலேருந்து அந்த நல் பாயிண்ட் எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக நம்மளுடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ m1 தான் earth மாதிரி இருக்குது, m2 உங்களுடைய மூன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் நேராக இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். listen, x is equal to earth-உடைய டிஸ்டன்ஸில் இருந்து தான், ஐ மீன் earth-உடைய பொசிஷனில் இருந்து இந்த நல் பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எர்த்துடைய மாஸ் தான் உங்களுடைய நியூமரேட்டரில் வரணும். ஸோ ரூட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த earth divided by root of the mass of the earth plus root of the mass of the moon, and numeratorல இந்த ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் வரணும், which is equal to, ஸோ இப்போ mass of the earth நான் எப்படி எழுதலாம், 81 times the mass of the moon எழுதலாம் into capital D divided by, திருப்பி அதே மாதிரி இங்கேயும் நான் ரீசப்ஸ்டிடியூட் பண்ணிடுவேன், root of 81 mm plus root mm. ஸோ இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். what is root 81? it's 9. ஸோ 9 into capital D divided by, அதே மாதிரி இங்கே இருக்கிற root 81 9 ஆகிடும். ஸோ 9 plus 1 10. ஸோ 9D by 10 அதான் ஆன்சர். ஸோ 9D by 10 டிஸ்டன்ஸில் உங்களுடைய நல் பாயிண்ட் இருக்கும். அதாவது 10ல் 9 பங்கு பார்த்திங்கன்னா உங்கள் நல் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கணும் லாஜிக்காக பார்த்தா. ஏன்னா எர்த்துடைய மாஸ் மூணுடைய மாஸை விட 81 மடங்கு பெருசு. நல் பாயிண்ட் எப்பயுமே ஹெவியரான மாஸ்லேருந்து தள்ளி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் 9/10 ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி earth. ஸோ இப்போது எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலாவை வச்சு நம்ம என்டையர் ப்ராப்ளமையும் சிங்கிள் ஸ்டெப்பில் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இதே மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.